Hi, hello, welcome to Mathematical 360. இதில் நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு. இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 எண்களும் தொடர்வரிசைகளும். இந்த சாப்டர் தான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை. ஸோ யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையோட சாப்டர் என்னன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோவில் என்ன பண்ணணும் உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை தேட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்போ படி 1 படி 2ன்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த படிக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளனேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டெப்த்தாக பார்க்க போகிறோம். யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை. ஸோ யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையோட படி 1 படி 2 படி 3 படி 4ன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 படி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து 1 by 1 அது விளக்க போகிறோம். யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையோட விளக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மேற்கண்ட வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி இரு மிகை முழுக்களின் மீப்பெரு பொதுவத்தை கண்டறிவோம். ஸோ யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இரு மிகை முழுக்கள் மீப்பெரு பொதுவத்தி. ஸோ இரு முழுக்களோட மீப்பெரு பொதுவத்தி என்னன்னு கண்டுபிடிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையோட கான்செப்ட். ஸோ இப்போ A = 273 மற்றும் B = 119 ஆகிய இரு மிகை முழுக்கள் என்க. A greater B. ஸோ நம்ம எடுத்துக்கிறோம் A ஒரு 273 மற்றும் B 119 ஆகியவை இரு மிகை முழுக்கள்னு சொல்றோம். இந்த யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையில் தான் மிகை முழுக்கள், அதாவது பிளஸ் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ்ல வரும். அதாவது முழுக்கள்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் 0 எல்லாம் சேர்ந்துருக்கும். ஆனால் மிகை முழுக்கள்னா பிளஸ் வேல்யூஸ்ல என்ன நம்பர்ஸ் 1 2 3 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான். அதனால தான் ஏலையும் பிளஸ் 273 பிலையும் பிளஸ் 119 எடுத்திருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா A greater than B, அதாவது பாத்தீங்கன்னா A தான் பெருசா இருக்கணும் B விட, அந்த மாதிரி தான் இருக்கணும். அதான் வகுத்தல் வழிமுறை. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி 273 119 வகுக்கும்போது நாம் பெறுவது. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் ஸோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றங்கிற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்ற ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா புரியும். ஸோ யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி A = BQ + R. இங்கு R வந்து பார்த்தீங்கன்னா இங்கு 0 <r R (mod B). ஸோ இங்க ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தல் வகுபடும். ஸோ இது வந்து பிங்கிறது பார்த்தீங்கன்னா வகுத்தி, கியூங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈவு, ஆறுங்க வந்து பார்த்தீங்கன்னா மீதி. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்மட். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ஆறுங்கிறது மீதி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 0க்கும் Bக்கு இருக்கும், அதாவது பிளஸ் பியோட வேல்யூக்கும் 0க்கும் Bல இருக்கும், 0வாகவும் இருக்கும், அது கம்மியாகவும் இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா 6 மீதியோட இது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி 273 119 வகுக்கும்போது. ஸோ அப்போ ஏங்கிறது பார்த்தீங்கன்னா 273, ஓகேவா, = BQ. BQ எப்படி எடுத்திருக்கோம்னா 273 = Bங்கிற இடத்துல 119 × Q 2 + 35. இது எப்படி வந்து சொல்றோம் பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 119ஆல வகுக்கும்போது 119 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 273க்குள்ளதான் வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 248 வரும். அதே 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 273க்கு மேலே போயிடும், ஓகேவா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் 2 டைம் வருது. ஆனால் 119 × 2. ஸோ 119 × 2 போட்டிங்கன்னா 238. ஸோ இப்போ 238 கழிச்சிங்கன்னா 273 பேலன்ஸ் வரும்னா 35 வரும். ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி 6ங்கிறது மீதி, ஸோ + 35. அப்போ இது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் மெத்தடில் ஸோ இது 2 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி 273 கிடைக்கும். ஸோ இப்போ யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றப்படி எழுதியிருக்கோம். இப்போ ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வகுபடும், பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா Q வகுத்தி, கியூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈவு, அதாவது எவ்வளோ டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஆறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 35 மீதி. ஸோ இதை நீங்கள் இந்த டிவிஷன் இப்படி போட்டு எழுதுவீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 273ங்கிறத 119ஆல போட்டு 2 டைம்ஸ் இங்கே மேலே போடுவீங்க. இங்கே கழிச்ச போது 238, கழிச்சது பிறகு 35. ஸோ இந்த மாதிரி பிஃபோர் வந்து 6th 7th ஸ்டாண்டர்ட்ல வகுக்கும்போது போட்டிருக்கீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்துல நம்ம போட்டிருக்கோம். மீதி 35 = 0. ஸோ அந்த யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையில சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீதி வந்து 0 வரல, அதாவது மீதி 6 இடத்துல 35 இருக்கு. ஸோ மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணணும்.
எனவே யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை வகுத்தி 119 மற்றும் மீதி 32 ஆகியவற்றுக்கு பயன்படுத்தும் போது நாம் பெறுவது யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை என்னன்னா, ஸோ நீங்க ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் வகுத்து பண்ற இடத்துல போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா மீதி 0 வரலன்னா, ஸோ மீதியை வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தியாகவும், ஸோ வகுத்தியா இருந்தது பார்த்தீங்கன்னா வகுபடும் எண்ணாவும் மாற்றணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஏங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 119 வகுத்தியை வச்சுக்கணும், பிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீதி வந்து வழியை வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த வகுத்தல் இடத்துல செப்பரேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ 119 இது எவ்வளோ டைம் போட்டிங்கன்னா 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 105 வந்துடும். ஸோ அதுக்கு மேலே போட்டிங்கன்னா 190 மேலே போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 35 to 3. ஸோ 3 இதில் கழிச்சிங்கன்னா பேங்க் என்ன வரும் 14. ஸோ அதனால 14. ஸோ இப்போ அந்த வகுத்தல் வழிமுறையோட கான்செப்டே தான். அதாவது மீதி வந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தியாகவும், ஆல்ரெடி வகுத்திட்டு வந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வகுபடும் எண்ணாவும் கன்வெர்ட் பண்ணி வச்சு அந்த 119 போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதான் வந்து யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை. இதுல 6க்கு இடத்துல அதாவது மீதி வந்து இதுலயே வந்து 14 தான் வந்திருக்கு. ஸோ 0 வரல. ஸோ அப்போ வகுத்தல் வழிமுறை இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், மீதி வந்து பார்த்தீங்கன்னா வகுபடும் எண்ணாவும், ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து வகுத்துட்டு இருந்த 35 வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தியாவும் நம்ம எடுத்துக்கணும். யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை வகுத்தி 35. ஸோ நான் சொன்ன மாதிரி வகுத்தி 35 மற்றும் மீதி 14 ஆகியவற்றுக்கு பயன்படுத்த நாம் பெறுவது. ஸோ அந்த யூக்ளிடின் வகுத்தல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது 35 ஆகும், பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 14 எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா 35 வந்து பார்த்தீங்கன்னா 14 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா 28 வந்துடும். அதுக்கு மேலே போட்டீங்கன்னா 35க்கு மேலே போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 14 into 2 பேலன்ஸ் என்ன இருக்கு 28. 35 minus 28 வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. ஸோ +7 இந்த ஃபார்மேட் தெரிஞ்சுக்கிட்டோம். மீதி பார்த்தீங்கன்னா மீதி வந்து 0 வரல. ஸோ மீதி 7 not equal to 0. இப்போ மறுபடியும் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை 0 ஒரு வரைக்கும் பண்ணணும். ஸோ அப்போ மறுபடியும் அந்த ஸ்டெப் ரிப்பீட் பண்ணுறோம். அப்போ இங்கே மீதி 7 வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தியாகும். ஸோ ஆல்ரெடி இந்த வகுத்தி வந்து பார்த்தீங்கன்னா வகுபடும் எண்ணாவும் கன்வெர்ட் பண்ணும். அப்படிதான் மறுபடியும் இந்த யூக்ளிடின் வழிமுறைக்கு அப்ளை பண்ணும்போது 14 = 7. 7 into 2 போட்டிங்கன்னா என்ன வரும் 14. ஸோ இப்போ 7 into 2 14. மீதி எவ்வளோ வரும் 14 minus 14 0. ஸோ 0. ஸோ யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறைப்படி இந்த படிநிலையில் மீதி 0. ஸோ இப்போ மீதி 0 வந்துருச்சு. அப்போ வகுத்தி 7. அப்போ இந்த இடத்துல எந்த வகுத்தி இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். ஸோ அது வகுத்தி 7. 0 மீதியாக கிடைப்பதால் இன்லைன் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை நிறைவு பெறும். ஸோ இப்போ வந்து மீதி வந்து 0 கிடைச்சுன்னா இந்த யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை நிறைவு பெற்றுச்சு. எனவே 273 119 மீப்பெரு பொது வகுத்தி 7. இப்போ கடைசியா 0 வரும்போது எந்த வகுத்தி இருந்துச்சோ அதுதான். ஸோ அப்போ இந்த 273 119 மீப்பெரு பொது வகுத்தி 7. இந்த மாதிரி தான் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வேல்யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி வகுப்புல டானா போட்டு அதில் வர வேல்யூஸ் வந்து நீங்கள் போட்டு மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். தேற்றம் 3. A மற்றும் B என்பன இரு மிகைமுழுக்கள் மற்றும் A greater B எனில் AB இன் மீப்பெரு பொது வகுத்தி = A minus B, B, B இன் பொது வகுத்தி. இப்போ தேற்றம் 3 என்னன்னா, இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்த மாதிரி A மற்றும் B அந்த இரு மிகைமுழுக்களோட மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்க இன்னொரு டைப் இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா A, B இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல A minus B அதாவது வகுபடும் என்ன வகுத்தியெல்லாம் கழிச்சு கமா போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அதோட ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். இது இன்னொரு மெத்தட் மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு. கொடுக்கப்பட்ட இரு மிகைமுழுக்களும் மீப்பெரு பொது வகுத்தி காணுவதும் மற்றொரு செயல்பாடு. நான் சொன்ன செகண்ட் டைப். கொடுக்கப்பட்ட இரு எண்கள் சிறிய எண்ணை பெரிய எண்ணிலிருந்து கழிக்கவும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 90 கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கொடுக்கப்பட்ட இரு எண்கள் சிறிய எண்ணை பெரிய எண்ணிலிருந்து கழிக்கும். ஸோ சிறிய எண் என்ன 15, பெரிய எண் வந்து பார்த்தீங்கன்னா 90. ஸோ அப்போ அதிலிருந்து அதை கழிக்கும் போது எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு 15 கழிச்சிங்கன்னா 65 கிடைக்கும். சாரி 85 கிடைக்கும். தற்போது கிடைத்த எண்ணையும் சிறிய எண்ணையும் எடுத்துக்கொண்டு இவ்விரு எண்களின் சிறிய எண்ணெய் பெரிய எண்ணிலிருந்து கிடைக்கும். தற்போது கிடைத்த எண்ணையும் சிறிய எண்ணையும்
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தற்போது கிடைத்த எண் எவ்வளோ 75. ஸோ சிறிய எண் என்ன நம்ம எடுத்துக்கிறது 15. ஸோ அப்போ என்ன எடுத்துக்கிறது 75 15 நம்ம எடுத்துக்கொண்டு இவ்விரு எண்ணில் சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணை கிடைக்கும். ஸோ 75லயே 15 எடுத்திருக்கோம். அதாவது என்ன பண்ணாங்கன்னா பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண் எடுத்திருக்கோம். அது சிறிய எண் ஃபர்ஸ்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா 15 அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதுலேருந்து அதை கழிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா கழிச்சு அதாவது சிறிய எண்ணையும் கழிச்சு வந்து பேலன்ஸ் வந்து 75 எடுத்துக்க சொல்றாங்க. ஸோ அதுல ரெண்டையும் கம்பேர் பண்ணா 75 15 75 தான் பெருசு. அதுல இருந்து அதை 15 கழிச்சிங்கன்னா 60. அதாவது பார்த்தீங்கன்னா 60 கிடைக்கும். இவ்விரு பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை தொடர்ந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்விரு பெரிய எண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 கழிச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் 60 வந்திருக்கா. ஓகேவா 60. சிறிய எண் எடுத்தது என்ன மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 15 சிறிய எண் எடுத்திருக்கீங்க. ஸோ மறுபடியும் அந்த எண்ணையும் அதோட கழிக்கணும். அவ்விரங்களும் சமம் ஆகும்போது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 60 வந்துருச்சா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு இதில் 45 இருக்கும். இந்த மாதிரி ஒரு இன்னொரு 2 டைம்ஸ் கழிச்சிங்கன்னா மறுபடியும் 15 வரும். ஸோ 15 அதாவது கழிச்ச வேல்யூ 15 ஆல்ரெடி இருக்க நம்பர் 15 வரும். ஸோ அந்த மாதிரி அவ்விரங்கள் சமம் ஆகும்போது ஸோ இப்போ 15 15 ஈக்குவல் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுவும் சைன் ஆகும்போது இந்த மெத்தட் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். படிநிலை 4 சம்மா வந்துள்ள எண்ணை கொடுக்கப்பட்ட எண்ணை மீப்பர் பகுதி. ஸோ அப்போ படிநிலை 4 இப்போ இந்த ரெண்டு எண்ணை நம்ம 50 15 ஈக்குவலாக வந்துச்சா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19 மற்றும் 15 வர மீப்பெரு பொது வகுத்தி சமமா வந்த வேல்யூ வச்சுக்கலாம். இது தேட்டர் 3 இது ஒரு மெத்தட் மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை சார்ந்த கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Thanks for watching.